பெண்களும் புரட்சியும். முன்னுரை. இது புரட்சிகளின் யுகம், வெகுஜன எழுச்சிகளின் சகாப்தம். இக்காலகட்டத்தில் உலகளாவிய ரீதியில் ஒடுக்கப்படும் மக்கள் வரலாறு படைக்கும் புரட்சிகர போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய சுதந்திரமும் சமூக விடுதலையுமே இப்போராட்டங்களின் பிரதான லட்சியங்களாக இருந்து வருகின்றன. இந்த புரட்சிகர போராட்டங்களில் குதித்துள்ள மக்களினத்தில் சரிபாதியினர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாமும் சுதந்திரமான மனித பிறவிகள், சமத்துவ உரிமையுடைய சமூக ஜீவிகள் என்ற ரீதியில் தமது முழுமையான மனிதத்தன்மையை நிறைவு கொள்ளும் நோக்கில் பெண்களும் இன்று போராட்டக் களத்தில் குதிக்கின்றனர். பழமைவாத பாரம்பரிய மரபுகளால் திணிக்கப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிராக, உற்பத்தி உறவுகளிலிருந்து கிளைவிடும் சுரண்டல் முறைகளுக்கு எதிராக, காலனிய ஏகாதிபத்திய இனவாத சக்திகளுக்கு எதிராக பெண்ணினம் இன்று போர் தொடுத்து நிற்கிறது. சுதந்திரத்திற்காக, சமத்துவத்திற்காக, தர்மத்திற்காக இவர்கள் எழுப்பும் போர்க்குரலானது இன்று உலகெங்கும் எதிரொலித்த வண்ணம் இருக்கிறது. இந்த விடுதலை எழுச்சி குரலை எந்த ஒரு சக்தியாலும் நசுக்கிவிட முடியாது. பெண்ணினம் பங்கு பற்றி வரும் பல வகைப்பட்ட சமூக அரசியல் போராட்ட வடிவங்கள் பற்றி இந்த சிறிய நூலில் விவரிப்பது இயலாத காரியம். பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பரந்துபட்டவை, பல்வகைப்பட்டவை, சிக்கலானவை. எனவே போராட்டத்தின் ஒரு அரங்கில் மட்டுமே நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். இது தேசிய விடுதலை போராட்டங்களில் பெண்களின் பங்கு பற்றியது. சனநாயக சமாதான போர் யுக்திகளில் மக்கள் நம்பிக்கை இழந்து தாங்கனா ஒடுக்குமுறையை எதிர்கொண்டு போராட வேறு வழியில்லாத போது ஆயுத போராட்ட வடிவம் தலை தூக்குவது ஒரு சரித்திர நியதியாகிவிடுகிறது. உலக தேசிய விடுதலை போராட்டங்கள் பகரும் உண்மை இது. எந்த ஒரு தேசிய வெகுஜனத்திலும் பெண்களும் சரிபாதியினர் என்பதால் தேசிய விடுதலை போரில், அதாவது ஆயுதம் தரித்த விடுதலை போராட்டம் உட்பட சகல நிலையிலும் பெண்களின் முழுமையான ஈடுபாடு அத்தியாவசியமாகிறது. தேசிய போராட்டங்களில் ஆண்கள் பங்கு பெற்றுவது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படும் விவகாரம். இந்த பங்களிப்பினை புரட்சிகர செயல்பாடு எனவும் போற்றுகிறார்கள். ஆனால் ஆண்களைப் போன்று அதே லட்சிய உறுதியும் புரட்சி உணர்வும் கொண்ட பெண்கள் தேசிய விடுதலை போராட்ட களத்தில் புகுவதற்கு பெரும் இடையூறுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு போராட்டத்திலும் பங்கு கொள்ளும் சம உரிமை பெண்களுக்கு உண்டு. இதனால் அவர்கள் இயல்பாகவே போராட்டத்தில் சம பங்காளிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அப்படி நடைபெறுவதில்லை. மாறாக தேசிய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ள அவர்கள் ஒரு போராட்டமே நடத்த வேண்டியிருக்கிறது. நாட்டின் சுதந்திரத்திலும் சமுதாய புரட்சியிலும் அவர்கள் கொண்டிருக்கும் லட்சிய பற்றானது பாலுறவிலும் ஆண் பெண் உறவிலும் பாரபட்சம் காட்டும் பழமைவாத சமுதாயத்தால் சந்தேக கண் கொண்டு விமர்சிக்கப்படுகிறது. புரட்சி போராட்டங்களில் பங்கு பெற்ற பெண்கள் எழுச்சி கொண்ட போதெல்லாம் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டனர், நிந்திக்கப்பட்டனர், அவமானத்திற்கு ஆளாகினர். ஆனால் இந்த யோசனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி தாமும் ஒரு புரட்சி சமூக சக்தி என்பதனை அவர்கள் நிரூபிக்க தவறவில்லை. புரட்சி அரசியலில் புகுந்து கொண்ட பெண்கள் தங்கள் செயற்திறனுள் பாரம்பரிய வரையறைகளையும் பழமைவாத கருத்துக்களையும் தகர்த்தெறிந்தனர். புரட்சி போராட்டங்களில் பெண்களின் பங்களிப்பானது இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படாதிருந்த அவர்களது தகமையை சமூகத்தில் அவர்களது முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிரூபித்து காட்டியது. இதனால் இன்றைய பெண் போராளிகள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. ஒரு புதிய வலிமை தோன்றியிருக்கிறது. தமது தகுதி பற்றி ஒரு தன்மான உணர்வு தலைத்திருக்கிறது. ஆகவே பெண்ணினத்தின் விழிப்புணர்வுக்கும் செயற்பாட்டிற்கும் தேசிய விடுதலை போராட்டங்கள் ஒரு அரங்கமாக அமைந்திருக்கின்றன. நாட்டின் விடுதலைக்கும் சமுதாயத்தின் மாற்றத்திற்கும் பெண்களின் பங்களிப்பும் பெண்மை பற்றிய விழிப்புணர்வும் அத்தியாவசியமாகிறது. தேசிய புரட்சி சக்திகளோடு இணைந்து பெண் ஒடுக்குமுறை அமைப்புகளுக்கு எதிராக பெண்ணினம் போர் தொடுக்க வேண்டும். இவ்விதம் பெண்களும் புரட்சியில் பங்கு கொள்ளும் போதுதான் தேசிய விடுதலைக்கான போராட்டம் பரந்து பலமடையும். அப்பொழுதுதான் புரட்சிகரமான சமுதாய சுபிட்சத்திற்கும் வழிபிறக்கும். தமிழீழ பெண்களுக்காக இப்பிரசுரம் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் 3. முதலாவதாக, தேசிய விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பங்கு கொள்வது நாட்டின் வெற்றிக்கு அத்தியாவசியமானது என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறுவது. இரண்டாவதாக, தேசிய விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பங்களிப்பானது அவர்களது சமூக விடுதலைக்கு முக்கியமானது என்பதை வலியுறுத்துவது. தமிழீழ சுதந்திர போராட்டமானது முற்போக்கான புரட்சிகரமான தன்மையை கொண்டிருப்பதால் இப்போராட்டம் பெண்களின் பங்களிப்பிற்கு ஒரு களமாக அமைகிறது. இப்போர்க்களத்தில் குதித்து தம்மை அணிசேர்த்து தமது பிரச்சனைகளை எடுத்துரைத்து தம் மீது திணிக்கப்படும் ஒடுக்குமுறைகளையும் சுரண்டல்களையும் எதிர்த்து போராட பெண்களுக்கு வாய்ப்பு பிறக்கிறது. மூன்றாவதாக, ஒடுக்கப்படும் மக்களினத்துடன் போராடும் பெண்ணினத்துடன் ஒரு ஒற்றுமை உணர்வை, புரட்சிகர தோழமை உணர்வை எமது பெண் சமூகத்தில் தோற்றம் செய்வது. முதலாவது பகுதி, பெண்களும் தேசிய விடுதலை போராட்டமும்.
தேசிய விடுதலை இயக்கங்கள் இன்றைய காலகட்டத்தில் கிளர்ந்துள்ள தேசிய விடுதலை போராட்டங்களில் பெரும்பாலானவை மூன்றாவது உலகத்தில் நடைபெறுகின்றன. காலனித்துவம், நவீன காலனித்துவம், ஏகாதிபத்தியம், இனவாதம் ஆகிய சக்திகளினால் தமது நாடுகள் சுரண்டப்படுவதற்கும் சூறையாடப்படுவதற்கும் எதிராக ஒடுக்கப்படும் மக்கள் ஒன்று திரண்டெழுந்து புரட்சிகர விடுதலை போராட்டங்களில் குதிக்கின்றனர். இந்த தேசிய விடுதலை இயக்கங்கள் போலியான தேசிய கௌரவத்தின் அடிப்படையில் தோற்றம் கொண்டவை அல்ல. அன்றி கடந்த கால தேசிய பெருமைகளை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தோன்றியவையும் அல்ல. இவை தாங்கொணா தேசிய ஒடுக்குமுறையாலும் சுரண்டல் முறையாலும் எழுந்த நிதர்சன வாழ்வு நிலையிலிருந்து மேற்கொண்டு வளர்ந்தவை. பல்லாண்டு காலம் நீடித்த மிருகத்தனமான அடக்குமுறை காரணமாய் ஒடுக்கப்படும் உலகில் வெகுஜன எழுச்சிகள் வெடித்து கிளம்பியுள்ளன. அழிவுக்கு ஆளாகியிருக்கும் தங்கள் மொழி, கலாச்சாரம், தங்கள் பாரம்பரிய நிலங்கள், தங்கள் தேசிய தனித்தன்மை இவற்றையெல்லாம் மீளப் பெற இந்நாடுகள் புரட்சிகர விடுதலை போராட்டங்களில் குதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. தேசிய சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலேயே இத்தேசிய விடுதலை போராட்டங்கள் அனைத்தும் அமையப்பெற்றிருக்கின்றன. இது சர்வதேச ரீதியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தத்துவம். ஒரு சுதந்திரமான இறைமையுடைய அரசை நிறுவும் உரிமை, அதாவது தமது அரசியல் தலைவிதியை தாமே நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமை ஒரு தேசிய இனத்திற்கு உண்டு என்பதை இக்கோட்பாடு வலியுறுத்துகிறது. தேசிய விடுதலை போராட்டங்களில் தேசிய தன்மைக்கு வடிவம் கொடுப்பது இத்தத்துவமாகும். இதன் அடிப்படையில் தேசிய உணர்வானது ஒரு வலுமிக்க புரட்சிகர சக்தியாக உருப்பெற்றிருக்கிறது. இந்த தேசாபிமான உணர்வை மையமாக கொண்டு இன்றைய விடுதலை இயக்கங்கள் சகல பிரிவுகளுமான வெகுஜனத்தை இன ரீதியாக ஒடுக்கப்படும் மக்கள் என்ற ரீதியில் அணிதிரட்ட ஏதுவாக இருக்கிறது. இத்தகைய தேசியத்தன்மை சர்வதேசியம் என்ற இலட்சியத்திற்கு முரண்பாடானது அல்ல. ஏனெனில் சர்வதேச ஒருமைப்பாட்டிற்கான வழி தேசங்களினிடையே சமத்துவம் என்ற உறவின் அடிப்படையில்தான் அமைய முடியும் என்பதை இவ்விடுதலை இயக்கங்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றன. இந்த உறவானது எத்தகைய சார்புத்தன்மையோ அன்றி மேலதிக்க தன்மையோ கொண்ட பிணைப்புகள் இல்லாது தன்னிச்சையாக தேசங்கள் மத்தியில் ஏற்படுவதாகும். இந்த தேசிய விடுதலை போராட்டங்கள் இரண்டு முக்கிய குறிக்கோள்களை கொண்டவை. அந்நிய ஆதிபத்திய அமைப்புக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் அதேவேளை சுதேச சுரண்டல் ஒடுக்குமுறை அமைப்புகளுக்கு எதிராக செயல்படும் தேசிய சமுதாய கட்டமைப்பில் நிலவும் சகல முரண்பாடுகளையும் கலைத்தெறிந்து ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கும் புரட்சிகரமான நோக்கத்தை இத்தேசிய விடுதலை இயக்கங்கள் கொண்டிருக்கின்றன. தேசிய விடுதலை போராட்டங்களில் பெண்கள் தேசிய சுதந்திரம் என்ற உன்னத லட்சியத்தின் பின்னால் பரந்துபட்ட மக்கள் ஒரே அணியில் ஒன்று திரட்டுவதுதான் ஒரு தேசிய விடுதலை இயக்கத்தின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாகும். ஒரு தேசத்தின் பரந்துபட்ட மக்கள் திரளில் கிட்டத்தட்ட 50 விதமான ஜனத்தொகை பெண்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். ஆகவே எந்த ஒரு தேசிய அமைப்பிலும் பெண்கள் உள்ளார்ந்த புரட்சிகர அரசியல் சக்தியாக விளங்குகிறார்கள். சமூக புரட்சியில் பெண்களின் முக்கியத்துவத்தையும் பெண்ணின் விடுதலையையும் வலியுறுத்தியவர் மாமேதை லெனின். இல்லங்களில் தனிமையிலே செயல்படும் வீட்டு வேலைகளில் குறுகிய தன்மை பெண்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது என்பதையும், சமூக உற்பத்தியில் பெண்கள் இரக்கமின்றி சுரண்டப்படுகிறார்கள் என்பதையும் உணர்ந்த லெனின் ஒடுக்கப்படும் பெண்ணினத்தின் விடிவுக்காக போராடுவதன் அவசியத்தை தமது அரசியல் தொண்டர்களுக்கு சதா எடுத்துரைக்கின்றார். சமூக ஒடுக்குமுறைகளின் திணறடிக்கும் அழுத்தங்கள் பெண்களின் அரசியல் விழிப்புணர்வுக்கு முட்டுக்கட்டையாக அமைவதுடன் தேசிய விடுதலை போராட்டத்தின் முன்னேற்றத்தையும் பின்போட்டுவிடும் என்பதை லெனின் நன்கு உணர்ந்திருந்தார். அதோடு ருசிய புரட்சியில் பெண்களின் ஆற்றலையும் அவர்களின் மகத்தான பங்களிப்பையும் அவர்கள் நேரில் கண்டிருந்தார். இதனால் பெண்களின் பங்கு ஒரு புரட்சியின் வெற்றிக்கு அத்தியாவசியமானது என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். இது பற்றி அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, எந்த அளவிற்கு பெண்கள் பங்கு பெற்றுகிறார்கள் என்பதில்தான் ஒரு புரட்சியின் வெற்றி தங்கியிருக்கிறது. சகல விடுதலை இயக்கங்களினதும் அனுபவங்களிலிருந்து இந்த உண்மை புலனாகிறது. தன்னுடன் பணியாற்றி கொண்டிருந்த கிளாரா செம்பிளின் என்பவர்களோடு உரையாற்றி கொண்டிருக்கையில் லெனின் கூறுவார், பெண்கள் இல்லாமல் உண்மையான வெகுஜன இயக்கம் எதுவுமே இருக்கவே முடியாது. எனவே பெண்களை அணிதிரட்டி அவர்களை போராட்டத்தில் பங்கேற்கச் செய்வது ஒரு தேசிய சுதந்திர போராட்டத்தின் வெற்றிக்கும் சோசலிச சமுதாய மாற்றத்திற்கும் அத்தியாவசியமானதாகும். மெதுவாகவே பெண்ணினம் எழுச்சி பெறுகிறது என்றாலும் பெண்களின் பங்களிப்புத்தான் ஒரு புரட்சிகர போராட்டத்தின் ஆழத்தையும் விசாலத்தையும் எடுத்து காட்டும். உலக விடுதலை போராட்டங்களின் வெற்றிகர வரலாறிலிருந்தே இந்த உண்மை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒடுக்குமுறையாளரை தோற்கடித்து சமூக ஆதிக்க அமைப்புகளை தகர்த்தெறியும் நோக்கில் மக்கள் மேற்கொள்ளும் போராட்டமானது பெண்களின் பங்கேற்பால் வலிமை பெறுகிறது.
ஆயுத போராட்டம் உட்பட சகல நிலைகளிலும் பெண்களின் பங்களிப்பானது அவர்களின் புரட்சி சக்தியை நிரூபித்திருக்கிறது. அவர்களை ஒரு முற்போக்கு வரலாற்று சக்தியாக எடுத்து காட்டியிருக்கிறது. சீனா, வியட்நாம், கியூபா, ஜிம்பாப்வே, மெசோபிக், அங்கோலா, நிராக்வா ஆகிய நாடுகளின் கிளர்ந்த தேசிய விடுதலை போராட்டங்களில் பெண்கள் பங்கு பற்றி தங்களுடைய நாட்டின் சுதந்திரத்திற்கு வழிகோலியிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்க பெண்கள், எரித்திரிய பெண்கள், நமீபியா, ஓமான், பாலஸ்தீனம், எல்சல்வடோர், அயர்லாந்து இன்னும் இவை போன்ற பல நாட்டு பெண்களும் தேசிய விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று வருகிறார்கள். புரட்சி அரசியலில் புகுந்து புரட்சிகள் செய்து தம்வசம் கொள்கை உறுதி, வீர தீரம், நிர்வாகத்திறன், துன்பங்களை தாங்கும் மனோதிடம் ஆகிய பண்புகள் உண்டென்பதை பெண்ணினம் நிரூபித்து காட்டியிருக்கிறது. இப்புரட்சிகர பண்பாற்றல் ஒன்று திரட்டப்படுவது தேசிய சுதந்திர போராட்டங்களை வெற்றி பாதையில் இட்டுச் செல்ல இன்றியமையாதது என்பதை அவர்களது போராட்ட அனுபவம் எடுத்து காட்டுகிறது. சமூக அநீதி, அடக்குமுறை, சுரண்டல்கள் ஆகியவற்றிற்கு எதிரான வெறுப்புணர்வு, ஒரு புரட்சிகர விழிப்புணர்வு, தேசிய பற்றுணர்வு ஆகியவை ஆண்களுக்கு மட்டுமே உரித்தான பண்புகள் அல்ல. இக்குணாதிசயங்கள் பெண்களிடமும் இருக்கத்தான் செய்கின்றன என்பதனை இப்புரட்சி பெண்கள் நிரூபிக்க தவறவில்லை. போராட்டத்தில் ஒரு போராட்டம். ஒரு புரட்சிகர தேசிய போராட்டத்திற்கும் பழமைவாத சமுதாயத்தின் பிற்போக்கான கட்டுப்பாடுகளுக்கும் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கும் பெண்ணினம் புரட்சியில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னராகவே ஒரு போரை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சமத்துவ ரீதியில் இயல்பாகவே போராட்டத்தில் இணைத்து கொள்ளப்படுவதற்கு மாறாக இப்போராட்டங்களில் பங்கு கொள்ள பெண்கள் போராடியே வழிவகுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சமுதாய மரபுகளில், பழக்க வழக்கங்களில் அநீதியும் அடக்குமுறையும் திளைத்து போய் கிடப்பதால் இம்மரபுகள் எளிதில் வளைந்து கொடுப்பதில்லை. சமுதாயத்தின் இத்தகைய தார்மீக கட்டமைப்பிற்கு சவால் விடும், எதிர்த்து நிற்கும், ஆபத்தாக விளங்கும் எந்த ஒரு பெண்ணும் அவள் அப்படி செயல்படுவது ஒரு நியாயபூர்வமான லட்சியத்திற்காக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் சமுதாயத்தின் பதிலானது எதிர்ப்பாக, கண்டன விமர்சனமாக, அந்த பெண்ணை அந்நியப்படுத்துவதாக, சந்தேகிப்பதாக அமைந்து விடுகிறது. புரட்சிகர விடுதலை போராளியாக விளங்கும் ஆண்களின் நிலை கூட இத்தகையாகத்தான் இருக்கிறது. வீரமிக்க புரட்சி தலைவர் காஸ்ட்ரோ கூட போராட்டங்களில் பெண்களின் உண்மையான உள்ளார்ந்த ஆற்றல் பற்றி தன்னுள்ளேயும் தனது சக தோழர்களிடையேயும் நம்பிக்கையின்மையும் ஆண்மேலாதிக்க உணர்வும் இருந்தன என்பதை ஒப்புக்கொள்கிறார். அவர் கூறுவதாவது: உண்மையில் பெண்களை பொறுத்தவரையில் நாம் தப்பெண்ணம் கொண்டவர்களாகவே இருந்தோம். யாராவது என்னிடம் பெண்களை பொறுத்தவரை தப்பெண்ணம் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டிருந்தால் ஒருபொழுதும் அப்படி இல்லை என்றுதான் நான் கூறியிருப்பேன். ஏனெனில் நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்றுதான் என்னை பற்றி எண்ணியிருந்தேன். எமது பெண்களிடம் புரட்சிக்கான மகத்தான மனித வளமும் மாபெரும் உள்ளீட்டு சக்தியும் இருக்கிறது என்பதை நான் நம்பினேன். ஆனால் நடந்தது என்ன? என்ன நிகழ்ந்துவிட்டது? அன்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த உள்ளார்ந்த சக்தி நம்மில் பலர் கனவு கூட கண்டிராத வண்ணம் மேன்மை வாய்ந்ததாக உள்ளது என்பதை நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை உள்ளத்தினுள்ளே ஆழ் மனதில் ஒரு தப்பெண்ணம், குறைத்து மதிப்பிடுதல் இருக்கிறபடியால்தான் இப்படியெல்லாம் சொல்கிறோமோ தெரியவில்லை. மேலும் அவர் குறிப்பிடுகையில், நான் மரியானை கிரேசிஸ் படைப்பிரிவை அமைத்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இத்தோழர்களுக்கான இராணுவ பயிற்சி கொடுப்பதில் நான் பங்கேற்றேன். பெண்களை கொண்ட ஒரு படைப்பிரிவை அமைத்தது பிடிக்காத காரணத்தினால் புரட்சி போராளிகள் சிலர் மிக கோபம் கொண்டிருந்தனர். புரட்சி பெண்கள் போராட்டத்தில் குதிக்கும்போது ஆண் தோழர்களிடமிருந்து பால் வேறுபாட்டு தன்மையுடன் தம்மை பிரித்து பார்ப்பதில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களினத்தின் ஒரு அங்கமாக தம்மை எண்ணிக்கொள்ளும் அவர்கள் தேசிய ஒடுக்குமுறை ஆதிக்கத்திலிருந்து விடுபட தமது உயிரையும் அர்ப்பணிக்க தயாராகவிருக்கின்றனர். ஆனால் சமுதாய கட்டுப்பாடுகள் ஒருபுறமும் ஆணின தப்பெண்ணங்கள் மறுபுறமுமாக திணிக்கப்படும் பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் போராட்ட பாதையில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. போராட்டத்தில் பங்கு கொள்ள புரட்சி பெண்கள் முற்படுவதெல்லாம் இத்தகைய நெருக்கடியான நிலை எழுகிறது. இப்படியான சூழ்நிலைகள் பெண் போராளிகள் மத்தியில் பெண்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண் என்ற பாலின் அடிப்படையில் தாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்தியிருக்கிறது. இத்தருவாயில் தேசிய விடுதலை போராட்டங்களில் பங்கு கொண்ட புரட்சிகர பெண்களின் பல்வேறு பரிணாம அனுபவங்களை இங்கு பதிவு செய்திட நாம் விரும்புகிறோம். சமூக அழுத்தங்கள். முதலில் பெண்களுக்கு குடும்ப சூழலே ஒரு போர்க்களமாகிறது. தங்கள் புதல்விகளின் தன்மானத்தை, கௌரவத்தை காப்பதாக எண்ணிக்கொண்டு பெற்றோர்கள் தொடுக்கும் விதண்டாவாதங்களுக்கு அவர்கள் பதிலளித்தாக வேண்டியிருக்கிறது. வாதாடி போராட வேண்டியிருக்கிறது. தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற விரும்பும் இளம் பெண்களுக்கு வீட்டில் எழும் சிக்கல்கள் எவ்விதமானவை என்பதை உதாரணம் காட்டி விளக்க இங்கு பாலஸ்தீன மாதர் பொதுமன்றத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் அனுபவ கூற்றை தருகிறோம்.
முதலில் தேசிய போராட்டம் குறித்து குடும்பத்துடன் கலந்துரையாடல் நடத்துமாறு நாம் எமது தொண்டர்களிடம் கேட்டுக்கொள்வோம். பெற்றோர்கள் தங்கள் பெண்களை பற்றி மற்றவர்கள் கதை கட்டுவதை, அதாவது மாப்பிள்ளை பிடிப்பதற்காகத்தான் அவள் முகாமிற்கு செல்கிறார் அல்லது வீட்டிற்கு பிந்தி வருகிறார் என்றெல்லாம் கூறுவதை விரும்புவதில்லை. குடும்ப அரங்கில் போராட்டங்களை நடத்திய எம் போன்றோரே சிறந்த தொண்டர்களாக முடியும். உண்மையில் போராட்டங்களில் மிக கடினமான போராட்டம் இது. பெண்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட போராட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துவதுண்டு. ஏனெனில் அவர்களது பங்களிப்பானது ஒரு நாள் அவர்களது பெற்றோராலும் சமுதாயத்தாலும் கௌரவிக்கப்படும். கணவர்களோடு எழும் பிரச்சனைகள் பற்றி குறிப்பிடும்போது அவள் சொன்னது, பல பெண்கள் தமது கணவன்மாரினால் கஷ்டத்திற்கு ஆளாகினார்கள். அவர் புரட்சியில் ஈடுபட்டவராக இருக்கலாம், ஆனால் தாம் அன்றாடம் வீட்டிற்கு வரும்போது உணவு தயாரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என எண்ணுகிறார். தாம் பிறந்து வளர்ந்த பாரம்பரியத்தின் மரபுகளையே அவர் பேணி பார்க்கிறார். மாற்றங்களினால் தனது வாழ்க்கை முறைகள் பாதிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. அவரது சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே பெரிய முரண்பாடு இருக்கிறது. இன்னொரு பாலஸ்தீன பெண்ணிடமிருந்து அடுத்த உதாரணம். நான் அனுபவித்த அடக்குமுறையும் துன்பத் துயரங்களும் என்னை புரட்சியில் பங்கேற்கச் செய்தன. எனக்கு முன்னிலையில் எனது தந்தையை சித்திரவதை செய்தனர். இது என்னுள் ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. எனது குடும்பம் எவ்வளவுதான் தேசப்பற்றில் திளைத்திருந்த போதும் பாரம்பரியமும் சமூக மரபுகளும் தடைகளை திணித்துதான் செய்தன. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் வாழ்ந்தபோதும் இக்காரணங்களின் நிமித்தம் போராட்டத்தில் பெரிய அளவு பங்கு பெற்ற முடியவில்லை. என்னுடைய குடும்பம் என்னை எவ்வளவு தூரம் அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான எல்லையையும் இவை நிர்ணயித்தன. நாங்கள் பங்கு பற்றினோம் என்றால் அது மிகவும் இரகசியமாகத்தான் இருந்தது. இளம் பெண்கள் எதையெல்லாம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதில் குடும்பத்தினர் மட்டுமின்றி அயலாரும் தலையிடுவார்கள். ஒரு புரட்சி போராளியாகவும் அதேவேளை தன் மீது தங்கியிருக்கும் குழந்தைக்கு பொறுப்பான தாயாகவும் இருக்கும் பொழுது ஏற்படும் முரண்பாடு பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிக துன்பகரமான நிலையாகும். எனினும் பல பெண்கள் தமது அரசியல் உறுதிப்பாட்டையும் தனிப்பட்ட குடும்ப பொறுப்புகளையும் ஒன்று சேர்ந்த மனோதிடத்துடனும் வீரத்துடனும் செயற்பட்டு வருகின்றனர். ஓர் உதாரணத்திற்கு, எனக்கு 9 குழந்தைகள் இருந்தாலும் நான் எல்லா செயற்பாடுகளிலும் பங்கேற்க விரும்புகிறேன். நாம் பெண்கள் என்ற முறையில் முடிந்த அளவு போராடுகிறோம். ஒரு இயக்க அமைப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முடிந்த அளவு தன்னை அர்ப்பணிக்க வேண்டியது அவள் கடமையாகிறது. குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதுதான் என்பது புரட்சியின் பொறுப்பே ஆகும். ஆயுதம் ஏந்துபவர்கள்தான் போராடுபவர்கள் என்பதல்ல. அழுது கொண்டிருக்கும் குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு புரட்சி போராட்டத்தில் என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வதற்கு வெளியே செல்லுவதுதான் மிகவும் வேதனையை கொடுக்கும் விஷயம். நான் செய்யும் காரியங்களிலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. எனது லட்சிய உறுதிப்பாட்டிலிருந்து என்னை நம்பிக்கை இழக்கச் செய்ய எனது அயலாரும் எனது உறவினருமா எவ்வளவோ முயன்று பார்த்தனர். நான் அவர்கள் கூறுவதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மாறாக என்னோடு சேர்ந்து உழைக்குமாறு நான் அவர்களை மனமாற்ற முயற்சிப்பதுண்டு. பெண்களோடு இணைந்து செயலாற்றுவதும் போது சகல நிலைகளிலும் நாம் பரஸ்பரம் அவர்களது துன்பத் துயரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எத்தகைய சாக்குகள் கூறுவதற்கும் விட்டுவிடக்கூடாது. அவர்களுடைய பிரச்சனை குழந்தைகள் அல்லது வீட்டு வேலைகளாக இருந்தால் நாம் அவர்களுக்கு அதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து இத்தகைய சாக்குகள் கூறுவதற்கான காரணங்களுக்கு இடமளிக்கக்கூடாது. அவர்களை எமது சகோதரிகளாக மதித்து ஒரு குடும்பத்தின் அங்கமாக கருதி அவர்களது நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும். இதைப்போலவே தேசிய விடுதலை இயக்கங்களில் இராணுவ கெரில்லா பிரிவுகளில் சேர்ந்த பல பெண்களுக்கு ஆண் ஆதிக்கமும் பாரம்பரியமாக பெண்களுக்கு வரிக்கப்படும் வேலைகள் என்ற தப்பெண்ணமும் பெரும் பிரச்சனைகளை உருவாக்குவதுண்டு. நிகாராகுவாவின் சான்ட்ரீஸ் தேசிய விடுதலை முன்னணியைச் சேர்ந்த ஒரு பெண் கெரில்லா வீராங்கனை கீழ்கண்டவாறு கூறுகிறார். இவர் நிகாராகுவாவின் தலைநகரை கைப்பற்றிய இறுதி தாக்குதலில் தலைமை தாங்கியவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கூறுவதாவது, சான்ட்ரீஸ் தேசிய விடுதலை இயக்க தோழர்களிடையே ஆணாதிக்க பிரச்சனை வெளிப்படையாக இருந்தது. பெண்கள் வீட்டு வேலைக்கு மட்டும் தகுதி பெற்றவர்கள் என்ற எண்ணம் அவர்களிடையே நிலவியது. செய்திகள் தாங்கி தூது செல்வதற்கு மேலாக எதுவுமே எம்மால் செய்ய முடியாது என அவர்கள் நினைத்தார்கள். இது பற்றி எல்லாம் நிறைய விவாதிக்கப்பட்டது. பாலியல் பிரச்சனைகள் பற்றி சில தோழர்கள் வெளிப்படையாகவே பேசினார்கள். ஏனையோர் மௌனம் சாதித்தனர். மலைப்பிரதேச போராட்டத்திற்கு பெண்கள் தகுதியற்றவர்கள், பாலுறவுக்கு மட்டுமே அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் பிரச்சனைகளை, அதாவது ஆண் பெண் உறவின பிரச்சனைகளை உருவாக்கிய வண்ணம் இருப்பார்கள் என்று சில ஆண் தோழர்கள் வாதாடினார்கள். ஆனால் அதேவேளை பெண் பிரச்சனையில் புரட்சிகர பார்வை கொண்ட ஆண்களும் இருக்கத்தான் செய்தார்கள். எமது போராட்டமே ஒரு நீண்ட போராட்டமாக இருந்தது.
விவாதங்கள் வாயிலாகவும் பெண் தோழியர் போர் அரங்கில் தமது திறனாற்றல்களை வீரத்தையும் நிரூபித்து காட்டியதாலும் இப்போராட்டத்தில் நாம் வெற்றி பெற முடிந்தது. போர்க்களத்தில் வீரகாவியம். குடும்ப சூழலும் சமூக அழுத்தங்களும் அவர்களது பங்களிப்பிற்கு முட்டுக்கட்டையாக விளங்கிய போதும் தேச சுதந்திர விடுதலைப் போரில் பங்கு கொள்வதுதான் ஒடுக்குமுறையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி என பெண்ணினம் தெளிவாக உணர்ந்து கொண்டது. சமத்துவம் நிலவும் ஒரு சமதர்ம சமுதாயத்தை சிருஷ்டிப்பதில் தாமும் பங்கேற்பதே தமது விடிவுக்கு வழி என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டனர். எனவே தமது தேசாபிமான உணர்வுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஆயிரக்கணக்கில் பெண்கள் போராட்ட களத்தில் குதித்தனர். பெண்கள் பங்கு கொண்ட வீர சுதந்திர போராட்டங்கள் அனைத்தையும் இந்த சிறிய நூலில் விவரித்து எழுதுவது முடியாத காரியம். நாம் இங்கு ஒரு சில உதாரணங்களையே தர விரும்புகிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வியட்நாமிய மக்கள் தொடுத்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு ஒரு மகத்தான வீரகாவியமாகும். பெண்கள் கெரில்லா வீரர்களாக பயிற்சி பெற்று போராடினர். அவர்கள் மக்களை அணிதிரட்டினர், மக்களை தலைமை தாங்கினர், மக்களின் துன்பத் துயரங்களை பகிர்ந்து கொண்டனர். இப்புரட்சி பெண்களின் எத்தனையோ பேர் கொடூர சித்திரவதைக்காலாகினர். எண்ணற்றோர் செத்து மடிந்தனர். கியூபாவில் சர்வாதிகாரி பட்டிஸ்டாவின் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு நடத்தப்பட்ட விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிமுக்கியமாக அமைந்தது. இப்புரட்சி பெண்கள் எதிர்ப்பு பேரணியை திரட்டினார்கள். தலைமறைவு இயக்கத்தில் பணிபுரிந்தனர். நிதி திரட்டினார்கள். கெரில்லா வீரர்களுக்கு தேவையான பொருட்களை சேகரித்தார்கள். விடுதலை போராளிகளுக்கு தங்கள் வீடுகளில் புகலிடம் கொடுத்தார்கள். ஆடைகளுக்குள் ஆயுதங்களை ஒளித்தெடுத்து சென்று கொடுத்தார்கள். கெரில்லா போர்க்களத்திலும் குதித்து அஞ்சா நெஞ்சத்துடன் போராடினார்கள். வீர வரலாறு படைத்த பெண் படைப்பிரிவு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இவ்விடுதலை வீராங்கனைகளின் தீரம் பற்றி ஃபிடல் காஸ்ட்ரோ கீழ்கண்டவாறு கூறுகிறார். ஹல்குவின் நகரை நோக்கி முன்னேறிய படையில் பெருந்தொகையில் பெண்களை கொண்ட அணி ஒன்று பங்கேற்றது. ஹல்குவின் நகரை சமீபத்திய போது எதிரி இராணுவத்திற்கும் பெண் படைப்பிரிவிற்கும் மத்தியில் ஆக்ரோஷமான சண்டை மூண்டது. இதில் படைப்பிரிவு தலைவி காயமடைந்தார். படைப்பிரிவு தலைவர் காயமுற்றால் பின்வாங்கி விடுவது என்பது பொதுவான விதியாக இருந்தது. இது சரியானதொரு முறையல்ல என்றாலும் செயல்பாட்டால் ஏற்பட்ட வழக்கமாக இருந்தது. சிப்பாய்களை ஏற்றி வந்த ஒரு இராணுவ வாகனத்தை இந்த பெண் படைப்பிரிவு தாக்கியது. அதில் படைப்பிரிவு தலைவி காயமடைந்த போது பெண் போராளிகள் சளைத்து விடவில்லை. தொடர்ந்து போராடி அவர்கள் வண்டியில் இருந்த சகல இராணுவத்தினரையும் கொன்று குவித்து ஆயுதங்கள் அனைத்தையும் கைப்பற்றினர். இவர்களது இந்த நடவடிக்கை தனி சிறப்பு வாய்ந்த தீரச் செயல் என்றே சொல்ல வேண்டும். ஆயுத போராட்டம் மூலமே தேசிய விடுதலையை பெற்றெடுக்கலாம் என்ற கொள்கை திட்டத்துடன் எரித்ரிய மக்களின் விடுதலை முன்னணி அமைக்கப்பட்ட அந்த காலம் தொட்டு விடுதலை போரில் பெண்கள் பங்கேற்றனர். எரித்ரிய தேசிய விடுதலைக்கும் தமது சொந்த சமூக விடுவிற்கும் பெண்களின் பங்களிப்பு முக்கியமானதென்பது அவர்களது புரட்சிகர அரசியல் திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். கெரில்லா வீரர்களுக்கு தேவையான உணவு, உறைவிடம் ஆகியவற்றை பெண்கள் ஏற்பாடு செய்கின்றனர். எரித்ரிய படைகளின் நடமாட்டம் பற்றி தகவல் சேகரித்து கொடுக்கிறார்கள். காயமடைந்தவர்களை கண்காணித்துக் கொள்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். ஆண்கள் போலவே பெண் போராளிகளும் போராட்ட மையக்குழுக்களில் அணி சேர்க்கப்படுகிறார்கள். எத்தியோப்பிய ஒடுக்குமுறையாளருக்கு எதிரான போராட்டங்களில் அவர்கள் பல வெற்றிகளை ஈட்டியிருக்கிறார்கள். மக்கள் விடுதலை இராணுவத்தில் பெண் தொழிலாளர்கள், பெண் விவசாயிகள், மாணவிகள் பெருந்தொகையில் அங்கம் வகிக்கிறார்கள். அவர்களுக்கு 6 மாத இராணுவ பயிற்சியும் 6 மாதம் அரசியல் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மக்கள் விடுதலை இராணுவத்தின் தாக்குதல் பிரிவுகள் சிலவற்றிற்கு பெண்கள் தலைமை தாங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆழமாக அரசியல் மயமாக்கப்பட்டு பலமாக ஆயுதம் தரித்த பெண்கள் போராளிகள் விடுதலை போராட்ட களத்தில் எதிரி படைகளை விரட்டியடித்த வீர வரலாறுகளை படைத்து வருகின்றனர். அதிரடி படை நடவடிக்கைகளிலும் பங்கு பற்றி எதிரியின் இராணுவ தளங்களையும் பொருளாதார நிலைகளையும் தகர்த்தெறிந்து பெண்கள் பல சாதனைகளை புரிந்து வருகின்றனர். தாய்நாட்டை மீட்கும் இந்த லட்சிய போராட்டத்தில் எத்தனையோ புரட்சி பெண்கள் வீர மரணம் எய்தியுள்ளனர். இராணுவ ரீதியில் மட்டுமின்றி விடுதலை போராட்டத்தின் சகல நிலைகளிலும் வைத்திய பிரிவு, கல்வி போதனை, பிரச்சாரம், சமூக நலன் ஆகிய பல்வேறு துறைகளிலும் எரித்ரிய பெண்கள் பணிபுரிந்து தேசிய போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றனர். தென்னாப்பிரிக்க வெள்ளை ஆட்சியாளரின் நிறவரி கொள்கைக்கு எதிராக போராட்டத்தில் தென்னாப்பிரிக்க கருப்பின பெண்கள் முன்னணி வகிக்கின்றனர். கருப்பரின மக்களின் தேசிய சுதந்திர போராட்டம் என்பது ஆண்டுகால வரலாற்றை கொண்டது.
போராட்டத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்க ஒடுக்குமுறை அரசுக்கு எதிராக பெண்கள் துணிவோடும் தளரா உறுதியோடும் போராடி வருகின்றனர். தமது சொந்த நாட்டிலே தொழிலாற்றுவதற்கும் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் அனுமதி சீட்டு பெற்றிருக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க அரசு ஒரு அநீதியான ஆணையை பிறப்பித்தது. இந்த அடக்குமுறை ஆணையை எதிர்த்து நடந்த எழுச்சிமிக்க போராட்டத்தை பெண்கள் தலைமையேற்று நடத்தினர். இந்த எதிர்ப்பு இயக்கத்தில் பங்கு கொண்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் சிறைக்கு சென்றனர். மிருகத்தனமான சித்திரவதைக்கு ஆளாகினர். தேசிய விடுதலை என்ற லட்சியத்தில் அவர்கள் கொண்டிருந்த அரசியல் உறுதிப்பாடு காரணமாக தமது குடும்பத்திலிருந்தும் குழந்தைகளிடமிருந்தும் அவர்கள் பிரிந்து வாழ நேர்ந்தது. எனினும் மக்களை அடிமைத்தனத்திலும் இளிமைத்தனத்திலும் தாங்கொணா வறுமையிலும் தள்ளிவிட்டு அவர்களது அடிப்படை மனித உரிமைகளை படிப்படியாக விழுங்கி வரும் இந்த இனவெறி ஆட்சி அமைப்பை ஒழித்து கட்டுவதில்தான் எதிர்கால சுபிட்சம் தங்கியிருக்கிறது என்பதனை இப்பெண்கள் முழுமையாக உணர்ந்திருக்கின்றனர். இதனால் இவர்களது ஆப்பிரிக்க தேசிய விடுதலை இயக்கத்தின் கீழ் அணிதிரண்டனர். இவ்வியக்கம் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் 1960 தடை செய்யப்பட்டு தலைமறைவாக இயங்கி வருகிறது. இதன் இராணுவ அமைப்பில் பெண்கள் அணிதிரண்டு புரட்சிகர ஆயுத போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்து வருகின்றனர். நிகாராகுவாவில் சாண்டினிஸ் தேசிய விடுதலை முன்னணியின் தலைமையில் முன்னெடுத்துச் செல்லப்பட்ட தேசிய விடுதலை போரில் ஆயிரக்கணக்கில் புரட்சி பெண்கள் பங்கு கொண்டனர். தேசிய விடுதலை இராணுவத்தில் படைப்பிரிவு தலைவிகளாகவும் போராளிகளாகவும் சேர்ந்து பெண்கள் போராடினர். விடுதலை போராட்டம் வெற்றி பெற்ற தருணத்தில் தேசிய இராணுவத்தில் 30 விதமானோர் பெண்களாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புரட்சியில் புரட்சி. புரட்சியில் பங்கு கொள்வோரின் வாழ்க்கையானது புரட்சிகரமான மாற்றங்களை காண்கிறது. தேசிய விடுதலை போராட்டங்களில் உருவகம் கொள்ளும் புரட்சிகர சூழ்நிலையானது பெண்களின் வாழ்க்கையில் பெண்கள் பற்றிய பழமைவாத பார்வையில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வரத்தான் செய்கிறது. போராட்டத்தில் கால் வைத்த ஆரம்ப கட்டத்திலிருந்து பெண்களின் பிரச்சனை விமர்சனத்திற்கு ஆளாகிறது. குடும்ப சமூக ஆணாதிக்க தப்பெண்ணங்கள் விவாதத்திற்கு எடுக்கப்படுகின்றன. ஆயுத போராட்டத்தில் பங்கு கொள்ளும் பெண்கள் ஆரம்பத்தில் மரபுவழி வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதுண்டு. காயமுற்ற விடுதலை போராளிகளை கண்காணித்தல், சமைத்தல் போன்ற வேலைகளில் ஈடுபடும் பொழுது அவர்களின் சேவை பாராட்டப்படுகிறது. எனினும் காலப்போக்கில் ஆயுதம் ஏந்துவது உட்பட போராட்டத்தின் சகல பரிணாமங்களிலும் பெண்கள் பங்கேற்கின்றனர். இக்கட்டத்தில் ஆண் பெண் உறவு முறைகளிலும் பாலுறவு ரீதியான தொழில் பிரிவுகளிலும் அடிப்படையான மாற்றங்கள் நிகழ்ந்து விடுகிறது. இப்பேற்பட்ட அனுபவங்கள் பெண்களுக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை, ஒரு புதிய நம்பிக்கையை, தமது ஆற்றல் பற்றி ஒரு புதிய மதிப்பீட்டை உண்டு பண்ணி விடுகிறது. இது சம்பந்தமாக நிகாராகுவா விடுதலை இராணுவத்தின் புரட்சிகர பெண் தளபதி ஒருவர் கூறுவதாவது: தனி மனித உறவுகளில் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்தன. பொதுவாக இவ்வுறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டது என்றே நான் நினைக்கிறேன். ஒரு புரட்சிகரமான போக்கிலும் கருத்துக்களிலும் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. பெண்களை பொறுத்தமட்டில் இதுதான் நிகழ்ந்திருக்கிறது. எமது புரட்சியில் பெண்களும் பங்கேற்றனர். சமையல் அறைக்குள் அவர்கள் புரட்சியை நடத்தவில்லை. ஆயுதம் தாங்கிய போராளிகளாகவும் அரசியல் தலைமையிலும் பெண்கள் பங்கேற்றனர். இது எமக்கு முற்றிலும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. யுத்த காலத்தில் எமது பெண்கள் வேறு பல பணிகளிலும் ஈடுபட்டனர் என்பது உண்மையே. இதன் காரணமாக பெரும் தார்மீக திடத்தை அவர்கள் பெற்றனர். ஆண்களும் மிக நெருங்கிய உறவில் கூட பெண்களுக்கு மதிப்பளிக்கவே செய்தனர். இதனால் ஒரு பெண் போராளிக்கு கை நீட்டவோ அல்லது துன்புறுத்தவோ எந்த ஒரு ஆணும் துணிந்துவிடப் போவதில்லை. பெண்கள் பற்றிய நிலைப்பாடு உட்பட மிக ஆழமாகவே வேரூன்றியிருக்கும் எதிலுமே மாற்றம் ஏற்படவே செய்கிறது. நமீபிய விடுதலை இயக்க தென்மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் இயக்கம் மாதர் அமைப்பு உறுப்பினர் ஒருவர் கூறுவதாவது: போராட்டத்தின் மும்முனைகளிலும், அதாவது இராஜதந்திர, இராணுவ, அரசியல் ரீதியாக ஆண்களுடன் தோளோடு தோள் நின்று போராட பெண்கள் முன்வந்ததால் அவர்களுக்கு ஆண்கள் பெரும் மதிப்பை அளித்தனர். ஆப்பிரிக்க மரபை சார்ந்த ஆண்கள் பெண்களின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் பாரம்பரிய வழக்கங்களில் திளைத்து போயிருந்ததால் பெண்களை பலவீனமானவர்கள் என கருதினர். ஆனால் இன்று முகாமிலுள்ள ஆண்கள் அப்படி கருதுவதில்லை. சமையல் செய்வதற்காகவே பெண்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என எண்ணுவதில்லை. இன்று வேலைகளில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. தோட்ட வேலை, சமையல் வேலை, முகாமில் வேறெந்த வேலையாக இருந்தாலும் பால் வேறுபாடின்றி குழுக்களிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. நமீபிய விடுதலை இயக்க தலைமையை எடுத்து பார்த்தால் மத்திய குழு, நிர்வாக குழு ஆகியவற்றில் ஆண் பெண் இருபாலாருமே அங்கம் வகிப்பதை கண்டுகொள்ளலாம். எமது விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் சர்வதேச அரங்கிலும் பெண்கள் இயங்கி வருகின்றனர்.
ஆண் பெண் உறவில் எத்தனையோ பாரம்பரிய தலைகள் இருந்தபோதும் ஒடுக்குமுறை அமைப்பிற்கு எதிராக ஒன்றிணைந்து போராட வேண்டிய அவசியத்தை பெண்கள் உணர்ந்துள்ளனர் என்பதை அறிய நாம் பெருமிதம் கொள்கிறோம். நாம் பெண்கள் என்ற ரீதியில் மட்டுமல்லாமல் கருப்பர்கள் என்ற ரீதியில் ஆண்களாகவும் பெண்களாகவும் ஒடுக்கப்படுகிறோம். விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதன் காரணமாக பெண்களின் அரசியல் விழிப்புணர்வு எவ்வித மாற்றமடைந்தது என்பது பற்றி இவர் மேலும் கூறுவதாவது: 70களில் முதன்முதலாக பெண்கள் விடுதலை இயக்கத்தில் பங்களிக்க முன்வந்தபோது எந்த ஒரு பெண்ணாவது தனது கருத்தை வெளிப்படையாக கூறுவதை காண்பது அரிதாகவே இருந்தது. பெண்கள் எதற்கும் அருகதையற்றவர்கள், சமையலறைக்குள் நிரந்தரமாக தள்ளப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்தை நமீபிய நாட்டின் எதிரி நன்கு நிலைநிறுத்திவிட்டான். ஆனால் பெண்கள் வெளிவரத் தொடங்கியதும் நாம் அவர்களை அணிதிரட்டி சகல முனைகளிலும் போராட தயார் செய்தபோது அவர்களது விழிப்புணர்வு விரிவடையத் தொடங்கியது. ஆயுதம் ஏந்துவது, போராடுவது, போராட்டத்தில் உயிர் துறப்பது என்பதெல்லாம் காலத்தை விரயமாக்கும் செயல் என அவர்கள் கருதவில்லை. மாறாக அவர்கள் இதில் பெருமிதம் கொண்டார்கள். போர் பயிற்சி களத்திற்கு அங்கோலாவில் உள்ளது. ஒருமுறை நான் விஜயம் செய்தபோது அவர்கள் திறந்த வெளியில் குளிரில் பசியில் உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டேன். அவர்களிடம் கேட்டேன், தோழிகளே, ஏன் இங்கு வந்தீர்கள்? ஏன் நமீபியாவை விட்டு வெளியேறினீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாம் பயிற்சி பெற்று திரும்பிச் சென்று போராட விரும்புகிறோம். அது எமது சுபிட்சத்திற்கு வழி, எமது சுதந்திரத்திற்கு ஒரே வழி. சர்வதேச மாநாடு ஒன்றில் பேசும்பொழுது ஜிம்பாப்வேயைச் சேர்ந்த பெண் புரட்சிவாதி ஒருவர் கீழ்க்கண்டவாறு குறிப்பிட்டார்: கடந்த காலத்தில் கிராமப்புற வளர்ச்சிக்கு பெண்கள் தொழிலாளர்களாக உழைத்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களது உழைப்புக்கு ஆண் வர்க்கத்தினாலும் எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் விடுதலை போராட்டத்தில் பெண்களில் அளித்த பங்குதான் எங்கள் தகுதியை ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது. மகத்தான வெற்றிகள். தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் சிக்கப்பட்டிருக்கும் பெண்களது பலரகப்பட்ட புரட்சி அனுபவங்களை இப்பிரசுரத்தின் முதற்பகுதி சுருக்கமாக கூறுகிறது. தேசிய விடுதலை போராட்டத்தில் எத்தகைய பரிணாமங்களில் அவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள், அவர்கள் எதிர்கொள்ளும் சமூக ஒடுக்குமுறையின் தன்மை, அவர்களின் பங்களிப்புக்கு பாதகம் விளைவிக்கும் சக்திகள் ஆகியவன பற்றி இதில் எடுத்து கூறியுள்ளோம். ஒவ்வொரு தேசிய சமூக அமைப்பிலும் இந்த தாக்குதல்கள் மாறுபட்ட வடிவங்களை கொண்டிருப்பினும் ஒட்டுமொத்தத்தில் அவை பெண்ணினத்தின் உலகளாவிய ஒடுக்குமுறையை குறித்து நிற்கின்றன. புரட்சி பெண்களின் போராட்ட அனுபவங்களில் இருந்து இந்த உண்மையை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. சதா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் புரட்சி பெண்ணின் விடுதலை குரலை நாம் இங்கு கேட்க முடிகிறது. சமூக வாழ்வின் சகல பரிணாமங்களிலும் தாமும் பங்கு கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தின் சமூக அரசியல் வாழ்வை வளப்படுத்த, நெறிப்படுத்த தாமும் தமது பங்களிப்பை செய்ய வேண்டும். பெண்ணினம் விடிவு பெற்று சுதந்திரமான சமூக ஜீவிகளாக வாழ வேண்டும் என்பதே இந்த போர்க்குரலாகும். இந்த புரட்சி போரில் பெண்ணினம் மகத்தான வெற்றிகளை ஈட்டி வருகிறது. தேசிய விடுதலை போராட்டங்களில் பங்கு கொண்டு தேசிய வெகுஜன விடுதலை உணர்வை வலியுறுத்தி பெண் பற்றிய தவறான கருத்துக்களை தகர்த்தெறிந்து சமூக வாழ்வில் தமது பங்கையும் மதிப்பையும் நிலைநிறுத்தி வருகின்றார்கள் இன்றைய புரட்சி பெண்கள்.